ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே படித்தா போதுமா அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்த டவுட்ஸாக இருக்கும். நான் வீடியோ 2 minutes தான், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா ஒரு 3 பேராகிராஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ப்ரோஸ் பொயட்ரி சப்ளிமெண்ட்ரி இது 3லையுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மொத்தமே 4 யூனிட் இல்லையா, அந்த 4 யூனிட்டில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆண்டனிம் ப்ரிவியஸில் நடந்த ஒரு 5 கொஸ்டின் பேப்பரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு எல்லாத்தையும் ஒரு தடவை தரவு பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 1 மார்க் 2 மார்க் இது ரெண்டுமே உங்களால் 100% இப்போ நடக்கக்கூடிய குவார்டர்லி எக்ஸாமில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 6 சினானிம்ஸ் அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 7ல இருந்து நமக்கு என்னென்ன கிராமர் பார்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 7ல ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8ல ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 9ல பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி எக்ஸ்பென்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10ல பார்த்தீங்க அப்படின்னா பர்சல் வெர்ப் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11ல பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12ல ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. இந்த கிராமர் பார்ட் எல்லாமே நமக்கு எக்ஸாமுக்கு இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 3 2 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இட் ஆதித்யா ஆஃபர் சானியால் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 17ல இருக்கக்கூடியது, கொஸ்டின் நம்பர் 19ல இருக்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புரியுங்களா? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. அது போக இதில் இருக்கக்கூடிய 4 மட்டும்தான் எக்ஸாமில் வருமா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக 4 அதாவது மொத்தம் ஒரு 10 2 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி நம்முடைய சேனலில் 10th இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்முடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த பேராகிராஃப் படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன், புரியுங்களா? இது டவுன்லோட் பண்ணுறீங்க. நீங்கள் எந்தெந்த லெசனில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் படிச்சிருக்கணும் அப்படின்னா ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அடுத்து 3rd லெசனில் இருக்கக்கூடிய எம்பவர்டு உமன் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த ஆட்டிக் வந்து படிச்சுக்கோங்க. இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரோஸில் 2 பேராகிராஃப் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து போயத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப் போயத்தில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. ஐ எம் எவ்ரி உமன் பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அடுத்து ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த 3 போயத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 பேராகிராஃப்மே. ஏன்னா போயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃபும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொய்டிக் டிவைஸ் கேட்குறாங்க. எல்லாருமே பொய்டிக் டிவைஸ் ரொம்ப சிம்பிளாக 5 மார்க் வாங்கிடலாம். பட் பேராகிராஃபே நமக்கு தெரிஞ்ச பேராகிராஃபே 2 வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 2மே அட்டன் பண்ணிடலாமே. அதனால நான் சொன்ன இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த பேராகிராஃப் ஐட்டம்னா ஜிக்ஸாக் படிச்சுக்கோங்க. அடுத்தது த டெம்பஸ்ட் படிச்சுக்கோங்க. இது 2 மட்டுமே படிச்சிருந்தா போதும் எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 8 மார்க் பேராகிராஃப் சப்ளிமெண்ட்ரியில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது மட்டும் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்முடைய சேனலுக்கு புதுசுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10th பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த லாஸ்ட்டை 5 மார்க் கொஸ்டின் 10 5 மார்க் கொஸ்டின், புரியுங்களா? ப்ரோஸில் 2 பேராகிராஃப், போயத்தில் 2 பேராகிராஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37ல ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கேட்குறாங்க. இல்லைன்னா ஒரு பேசேஜ் கொடுத்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, இந்த ஒரு பேராகிராஃப் மொத்தம் 5 பேராகிராஃப் 5 5 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 42 வரைக்கும் அந்த 4 5 மார்க் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் இருக்குது, லெட்டர் ரைட்டிங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்து 5 சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணக்கூடியது. இதை எப்படி அட்டன் பண்ணணுங்கிற மெத்தட் நல்லா ஆரம்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது, புரியுங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் திரும்ப எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த குவார்டர்லி எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது போக பப்ளிக் எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக நம்ம சென்டம் எடுக்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகலாம். அதனால் ஆரம்பத்துலேருந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கொடுக்குற பேராகிராஃப் எல்லாமே எக்ஸாமுக்கு உங்களுக்கு 100% வரக்கூடியது. எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.